லாஸ்ட் vlogல திருச்சி போய் இந்த வெட்டிங்கில் நல்லா நைட் ஃபுல்லாக அரட்டை அடிச்சுட்டு அப்படியே டைமை ஓட்டிட்டோன்னு சொன்னோம். அடுத்த நாள் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக எழுந்துச்சு ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ என் ஃப்ரெண்ட் ஐஷு அவங்க அண்ணா வெட்டிங் தானே, அதனால் என்னுடைய ஜூனியர் பொண்ணே வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு மேக்கப் போட்டிருந்தா. எனக்கு ரிசப்ஷனோட மார்னிங் முகூர்த்தத்துக்கு போட்ட மேக்கப் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. பேஸ் நல்லா மைல்டாக போட்டு நேச்சுரலான ஒரு டோனில் இருந்தது. என் ஃப்ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் இதோட மேக்கப்பே போட்டதில்லை. அவளுக்குமே ஃபேஸில் நல்லா செட் ஆகிருந்தது. மார்னிங் எல்லாம் அவசரமாக ரெடியாகி கீழே வந்துட்டோம். பிளேஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா கார் வந்துடுச்சு. ரிசப்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் கிளம்பணும். பட் முகூர்த்தத்துக்கு சீக்கிரமே நாங்கள் வந்து கிளம்பி ரீச் ஆகி போயிட்டோம். மண்டபத்தில் போனோன்னே எல்லாம் அவசரமாக ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கும்போது என்னுடைய வெட்டிங் தான் எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருந்தது. தூரத்துலேருந்து பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. பொண்ணோட அண்ணனும் பையனோட தங்கச்சி ஒன்றா கூப்பிட்டு வருது. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு அண்ணா இல்லையே அப்படின்றது, பிகாஸ் ரொம்ப பொறுப்பாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. கோயிலில் தாலி கட்டி முடிச்சுட்டு ரிட்டன் வந்துட்டாங்க. நாங்கள் மண்டபத்தில் தான் இருந்தோம். ஒரு குழந்தை இருந்துச்சுப்பா, செம்ம ஃபன்னாக இருந்தது. நாங்கள் கொஞ்சம் கடைசியாக அளவிச்சிட்டோம். கோம்சே வாட்ஸ் யுவர் பெஸ்ட் மெமரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்சியில் கேர்ள்ஸ் நாங்கள் எல்லாம் தனியாக ரூமில் ஸ்பெண்ட் பண்ணது தான் என்டையர் vlogல பார்க்கலாம். நல்லா ஃபன்னாக இருக்கும்.